வாசிங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசி. அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் என்றான். அடுத்த உபவாசம் எதுக்கு? சாத்தானை ஜெயிக்கணும்னா என்ன ஆகும் தெரியுமா? ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கு. நீங்கள் சாத்தானை ஜெயிக்கணும்னா மாம்சத்தில் பலவீனமாகணும், ஆவியில் பலப்படணும். நீ ஆவியில் பலம் இல்லாமல் மாம்சத்தில் பலமாக இருக்கிற வரைக்கும் சாத்தானை என்ன பண்ண முடியாது? ஜெயிக்க முடியாது. உலகத்தில் இருக்கிற மனுஷனை ஜெயிக்கணும்னா உலகம் சொல்லிக் கொடுக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். பாக்ஸிங்கில் நீங்கள் எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்காக இருக்கணும். ரெஸ்லிங்கில் எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்காக இருக்கணும். சரீரம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் உலகத்தில் உள்ள மனுஷனை ஜெயிக்க முடியும். சரீரம் பலவீனப்பட்டால் தான் சாத்தானை ஜெயிக்க முடியும். ஏன்னா சரீரம் பலவீனப்படும் போது உன் ஆவி பலப்படும், உன் ஆத்மா பலப்படும். இன்றைக்கி நமக்கு அது தெரிய மாட்டேங்குது. நம்ம என்ன பண்ணுறோம்? நல்லா சாப்பிட்டு நல்லா 1 மணி நேரம் நல்லா ஜெபம் பண்ணால் பிசாசை ஜெயிக்க முடியும். பிசாசை வெறும் ஜெபத்தினால மட்டும் என்ன செய்ய முடியாது? ஜெயிக்க முடியாது. வாசிங்க 17ஆம் அதிகாரம் 21வது வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் வாசிங்க. சில ஜாதி பிசாசை பற்றி பேசுகிறார். இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும். சில பிசாசை நீ ஜெயிக்கணும்னா உனக்குள்ள விசுவாசம் இருந்தாலும் இயேசுவின் நாமம் இருந்தாலும் கூட இன்னொரு அடிஷ்னல் டாக்குமெண்ட் தேவைப்படுது. என்னது? உபவாசமும் தேவைப்படுது. ஏன்? உன்னுடைய மாம்சம் பலவீனப்படும் போது பிசாசு பலவீனப்படுகிறான். ஏன்னா நீ மாம்சத்தில் பலவீனமாகும் போது ஆவியிலே பலப்படுறீங்க. இதுதான் உலகத்துக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசம். உலகத்தை ஜெயிக்கணும்னா மாம்சத்தில் பலப்படணும். உலகத்தைனா நான் சண்டையில் சொல்கிறேன், உலக பிரகாரமாக யுத்தத்தில், பாக்ஸிங்கில், ஃபுட்பாலில், கிரிக்கெட்டில், எதில் வேணால் எடுத்துக்கோங்க, ஸ்போர்ட்ஸில், இராணுவத்தில், எதை ஜெயிக்கணும்னாலும் மாம்சம் என்னவாக இருக்கணும்? பலமாக இருக்கணும். அப்போ தான் உங்களை எடுக்கவே செய்வான். நீங்கள் கிரிக்கெட்டில் ஃபுட்பாலில் விளையாட போகிறீங்க, 102 டிகிரி ஜுரம், ட்ரிப்ஸ் ஏற்றின பாட்டிலோடு போனால் எடுப்பானா? ஸ்ட்ரெச்சரில் போய் இறங்குறீங்க, எடுப்பானா? எடுக்க மாட்டான். இராணுவத்துக்கு போகிறீங்க, வீல் சேரில் போய் இறங்குறீங்க. இப்போ தான் டிஸ்சார்ஜ் ஆனேன், நேராக ஆம்புலன்ஸில் இங்கே வந்தால் இறங்குறேன், நான் காஷ்மீரில் போராட விரும்புகிறேன். அவன் சொல்லுவான், முதல்ல ஹாஸ்பிட்டலில் போராடு, முடிச்சுட்டு அப்புறமாவா. நீ இராணுவம் மட்டும் இல்லை, கிரிக்கெட்டோ விளையாட்டோ அல்லது உலக பிரகாரமான எது வேணா இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், அதில் நீ ஜெயிக்கணும்னா உங்கள் சரீரம் எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆனால் வானமண்டலத்தின் பொல்லாத சேனையையும் அந்தகாரத்தின் லோகாதிபதியையும் நீ பிசாசையும் ஜெயிக்கணும்னா நீ ஆவியில் பலமாக இருக்கணும். ஆவி பலமாகணும்னா உன் மாம்சம் ஆட்டோமேட்டிக்காக பலவீனப்படும். உன் உபவாசம் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் உன் கையில் மிகப்பெரியதான ஒரு பவர் கொடுத்துருக்கிறார். நீ முழங்கால் போட்டு நீ உபவாசம் இருக்க ஆரம்பிச்சின்னா பிசாசு நடுங்க ஆரம்பிச்சிடும். பிசாசு இருக்கு பாருங்கள், அவனுக்கு உங்களை பற்றி நல்லா தெரியும், என்னை பற்றி நல்லா அவனுக்கு தெரியும். சக மனுஷனுக்கு தான் தெரியாது. ஏன்? கணவனுக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாது, பாஸ்டருக்கு தெரியாது. ஆனால் யாருக்கு நல்லா தெரியும்? ஆமாம், நீங்கள் போன உடனே பிசாசில் ஐயோ வந்துட்டான் அப்படின்னு உடனே நீங்கள் சந்தோஷப்படக்கூடாது. என்னை பார்த்து என்ன பயம், நான் போன உடனே பிசாசு பயப்படுகிறது அப்படின்னு நீங்கள் நினச்ச உடனே அவன் நினைப்பான், பையன் விழுந்துட்டான். நான் சொல்கிறது புரியுது? ஏதாவது புரியலையா? சாதாரணமாக நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கங்களேன், உங்களை பார்த்த உடனே பிசாசு நடுங்குற மாதிரி செய்யும். ஐயோ உன்னை பார்த்தா பயமாக இருக்குது, அக்கினி எரியுது, நீ நின்னா ஒரு மாதிரி இருக்குது, போயிடுன்னு உடனே நீங்கள் போ அப்படின்னு அவன் நினைப்பான், பையனுக்கு உள்ள பெருமை வந்துருச்சு. அதுக்கு தான் அவன் சொன்னான், உங்களை பார்த்தா அவன் ஏன் பயப்பட போகிறான்? நீங்கள் என்ன பெரிய இது, நம்ம என்ன பெரிய இது? அவன் எதை பார்த்து பயப்படுவான் தெரியுமா? உன்னுடைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டை பார்த்து தான் அவன் பயப்படுவான். உன் ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் அவனுக்கு நல்லா தெரியும். புரியுதா? நீங்கள் புகழுக்கு விழுற ஆளாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அழகாக சொல்லுவான். எதுக்கு சொல்கிறேன்? பிசாசு நம்மளை என்ன செய்யணும்னா வச்சு விளையாடும். அதுக்கிட்ட இருக்கிற பெரிய ட்ரிக்கில் ஒன்று என்ன அப்படின்னா, உங்களை புகழ்ந்து உங்களை பெரிய ஆளாக்கி விடுற மாதிரி காட்டி விட்டுறோம்.
புரியுதா? நீங்கள் யார் நான் யாருன்னு நல்லாவே நமக்கே தெரியும். பிசாசை விரட்டுறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற அந்த ஜெய்ஜாண்டிக்கு இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கர்த்தருடைய நாமமும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் கரெக்டாக இருந்தால் பிசாசை விரட்ட முடியும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். உன் ப்ரேயர் லைஃப்பில் நீ கரெக்டாக இரு, எந்த பிசாசையும் விரட்டலாம். நல்ல ஜபத்தில் இரு, பிசாசை விரட்ட முடியும். டெலிவரன்ஸ், உனக்கு விடுதலை வேணும்னா கண்டிப்பாக உபவாசம் அவசியம். இன்றைக்கி ஒரு உபவாசம் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் பிசாசு எவ்வளோ தந்திரமாக சொல்கிறான் பாருங்களேன். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டாம், பைபிள் வாசிக்க வேண்டாம், நீங்கள் உபவாசம் இருக்க வேண்டாம், கர்த்தர் எல்லாத்தையும் முடிச்சிட்டார். இல்லை, ஆண்டவரே இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணுறாருன்னா சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரைக்கும். பிசாசு இன்னும் என்ன ஆகலை, பாதபடி ஆகலை. அவன் இன்னும் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, ஆயிடவர் சரசாட்சி வரைக்கும் அவன் போராடிக்கிட்டு தான் இருப்பான். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறார், அது வரைக்கும் ஜெபம் கண்டிப்பாக அவசியம். உங்கள் உபவாசம் எதற்காக நீங்கள் இருக்க வேண்டும்? முதலாவது தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வதற்கு. ரெண்டாவது, நீங்கள் எதுக்கு உபவாசம் இருக்கணும்? ஆபத்தில் இருக்கிற ஜனங்களை மீட்பதற்காக. மூன்றாவது, நம்ம எதுக்கு உபவாசம் இருக்கணும்? பிசாசினிலிருந்து ஜனங்களையும் நாமும் விடுதலை ஆவதற்காக, பிசாசை ஜெயிப்பதற்காக. ஜெபம் கண்டிப்பாக அவசியம். அதுவும் உபவாச ஜெபம் மிக மிக அவசியம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 58ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிங்க பார்ப்போம். இப்போ அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரம் பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒலிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். எதுக்கு நீ சாப்பிடாம இருக்க தெரியுமா? அந்த சாப்பாடை இன்னொருத்தனுக்கு தரத்துக்கு. 40 நாள் நீங்கள் சாப்பிடாம இருந்தால் 40 நாள் சாப்பாடும் யாருக்கு? இன்னொருத்தனுக்கு, எளியவனுக்கு, இல்லாதவனை நினைக்கணும். இந்த டோட்டல் பைபிள்லையுமேங்க தேவனை நீங்கள் ஈஸியாக ஷார்ட்கட்டுன்னு நான் சொல்லுவேன். அதை ஈஸியாக ஆண்டவர்கிட்ட வந்து ஆசீர்வாதத்தை வாங்கிறதுக்கும் சரி, ஆண்டவரை குளிர பண்ணுறதுக்கும் சரி, ஈஸியாக ஒரு வழி இருக்குன்னா இது 2 வசனம் தான். ஆண்டவரே உன்னை ஏன் ஆசீர்வச்சிருக்கிறான்னா, ஆசீர்வாதம் இல்லாதவங்களுக்கு நடுவில் ஒன்று ஆசீர்வச்சிருப்பார். எதுக்குன்னா அவனை ஆசீர்வதிக்கும்படிக்கு. புரியுதுங்களா? ஒரு ஏரியாவில் ஒரு ரேஷன் கடையை வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி ஒரு விசுவாசியை கர்த்தர் ஆசீர்வாதமாக ஒரு இடத்துல வெறும் ஏழைகள் மத்தியில் ஏன் வச்சுருக்கிறாருன்னா, அந்த மொத்த ஏழைகளுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காக. உனக்கு ஆண்டவர் கொடுத்து உன்னை டிஸ்ட்ரிபியூட் பண்ண விடுவார். நீ எப்போ அதை கொடுக்காம சேர்த்து வச்சுக்கிறியோ உன் உபவாசம் வேஸ்ட், உங்கள் ப்ரேயர் வேஸ்ட். நீங்கள் கொடுக்குறீங்கள, அதுதான் கர்த்தருக்கு உகந்த உபவாசம். இது எப்படிங்க உபவாசம் ஆகும்? இது எந்த லெவல்னு பாருங்கள். நீங்கள் அவனுக்கு கொடுத்துட்டீங்க, இப்போ உங்களுக்கு என்ன இல்லை? இப்போ உங்களுக்கு என்ன இல்லை? சாப்பிட இல்லை. இப்போ நீங்கள் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? சாப்பாடு இல்லாமல் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இதுதான் உபவாசம். இந்த உபவாசம் கர்த்தருக்கு உகந்த உபவாசம். ஐயோ எனக்கு சாப்பாடு இல்லை, எல்லாவனுக்கும் கொடுத்துட்டேன். உலகம் என்ன சொல்லும்? தனக்கு மிஞ்சி தான். இந்த வசனம் என்ன சொல்லுது? எல்லாருக்கும் எடுத்து கொடு, எல்லாருக்கும் எடுத்து கொடு. அப்போ எனக்கு இல்லையே, இவனுக்கு இங்கே இருக்கிறத கொடு, உனக்கு நான் பரலோகத்துலேருந்து தருவேன். வரும் பரலோகத்துலேருந்து. சாப்பாடு இல்லைன்னா கண்டிப்பாக உனக்கு எனக்கும் பரலோகத்துலேருந்து கண்டிப்பாக வரும். குறைவுகள் நிறைவாகும். அதுவும் கர்த்தர் சொன்னார், நீ ஒன்று செஞ்சிட்டினா ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்காமல் போகவே மாட்டார். வேணும்னு சொல்கிறது பிசாசுடைய வேலை, கொடுன்னு சொல்கிறது கர்த்தருடைய வேலை. சேர்த்து வச்சுக்கோன்னா பிசாசு, இருக்கிறத கொடுன்னா இயேசு கிறிஸ்து. இந்த டாக்டரினை வச்சுக்கிட்டே நீங்கள் தேவனுடைய ஊழியக்காரன் யார், பிசாசுடைய ஊழியக்காரன் யாருன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். உனக்கு வேணுன்றதெல்லாம் கர்த்தர் கொடுப்பார் அப்படின்னா அது தேவன் சொல்கிறது இல்லை. உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் கொடு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இதான் தேவன் சொன்னது. அல்லேலூயா.